ஜாமீனுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. நான் 15 லட்சம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி. அதான் நீங்க ஒரு கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும் தம்பி. என்னென்ன இப்படி சொல்றீங்க? இந்த காலத்துல யார் இப்படி லோன் தருவா? யாராவது உங்களை ஏமாத்த போறாங்க. இல்ல தம்பி, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நம்பகத்தன்மை உள்ளவங்க தான். நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா. அண்ணா, இந்த மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். லோன் எடுத்து தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு லோன் பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில கையெழுத்து போட்டவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க இதுல சிக்கிக்காதீங்க. பல விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அது நிமித்தம் பெற்றோருடைய பணமெல்லாம் விரயமாகிறது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பெற்றோருடைய அந்த ஏடிஎம் வச்சுக்கிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு விளாண்டு பல லட்சங்களை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத மக்களுடைய விடுதலைக்கு தான் இன்னைக்கு நம்ம செபிக்க போகிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. அது ஒரு அடிமைத்தனம். கடன் கடன் கடன், எப்போ பார்த்தாலும் கடன், வட்டி, அதை கொடுத்து கொண்டே இருப்பது என்பது ஒரு அடிமைத்தனம். இட்ஸ் எ ஸ்லேவரி. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத அளவு நீங்கள் பார்த்து படிக்க வைக்கணும். பெரிய ஸ்கூலில் கொண்டு படிக்க வைப்பேன், கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு கடைசியில் கடனில் சிக்குண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்படி நம்ம படிக்க வைக்கும்போது நம்மளோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்தோட எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம உங்களுக்கு என்ன தேவையோ அதனை கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பிள்ளை இல்லாதிருந்த அன்னாள் ஆண் பிள்ளைய கர்த்தரிடத்துல கேட்டபோது சாமுவேலை தந்தருளினார். துக்கமே வாழ்க்கையா இருந்த யாபேஸ் கர்த்தரிடத்துல கேட்டபோது அவருடைய துக்கத்தை ஆசீர்வாதமா மாற்றினார். பிறவிலேயே குருடனாயிருந்த பர்த்திமேயு இயேசுவிடம் பார்வையை கேட்டபோது இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் இயேசு கிட்ட நீங்க கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவங்க தேவையை சந்திப்பார். இப்பொழுதும் முதலாவதா நம்முடைய சகோதரிகளோட இணைந்து துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இன்னைக்கு ஏசப்பா ஒரு நாளை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட்டி கொடுத்துருக்கிறார் இல்லை? சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இருக்கிறாங்க. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லை, ஏன் நம்ம சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன தகப்பன் எனக்கு அவர் சொந்தமா இருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் வீடுகளில் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம். ஏசு ராஜன் நம் சொந்தமாயினார். எனக்கு சொந்த தகப்பனா ஏசு இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு யாருமே எனக்கு இல்லையேன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? ஏசு உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த உயிரோடு எழுந்த ஏசு உங்க கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு
கொண்டாரே. ஆமென். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். சந்தோஷமா ஆனந்தமே வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து இது பெரிய பாக்கியமே. ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமாய். இந்த சூழ்நிலையும் இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். சந்தோஷத்தோடு நம்மளே ஆண்டவர் நம்பி இருக்கிறாரே. ஆமென். அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமாமே. பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அப்படி இருதயத்தின் மேல கை வைத்து கண்களை மூடிக்கொள்வோமா? அப்படி ஆண்டவரை பார்த்து இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னுடைய உள்ளத்தின் உங்களுடைய உள்ளத்தின் சொந்தக்காரராக இருக்கிறாரே. எத்தனையோ பேர் நினைத்து கொண்டு இருக்கலாம், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை தேய்ச்சுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறாரே. நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்கிற ஒரு பிள்ளையை போல நம்மை நேசிக்கிறாரே. இந்த வெளியில் கூட அப்படி கண்களை மூடி இந்த வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவரை எப்போதுமே நான் துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்தப்பா, நீரே என் ஆராதனைக்கு உரியவர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், என்ன நீ நேசிக்கிறீரே, நீ நேசிப்பதற்கு நான் எம்மாத்திரம்ப்பா, என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், எதுக்குமே தகுதி இல்லாத எங்களை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அப்படி ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், எனக்கு சொந்தமா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மேனப்பா. ஆண்டவர் அவர் மகிமை நிறைந்தவர், ஒரு மாட்சிமை நிறைந்த தேவன், வானத்தையும் பூமியோடைய வார்த்தையினால தாங்கி கொண்டு இருக்கிறாரே. அந்த தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த தேவனை தான் இன்னைக்கு துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அம்மேனப்பா கண்களை மூடிக்கொள்றீங்களா? உங்க பக்கத்துல இருக்க யாரையும் பார்க்க வேணாம், இயேசுவை மாத்திரம் பார்த்து வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வீடுகள் இருக்கிற இடங்கள் அப்படி ஆண்டவர் உயர்த்தி பாடுவோமா? ஆமென். கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன்,
ஆண்டவரை பார்த்து அப்பா பரலோகத்துல நீ பரிசுத்த அப்பா நாங்க துதிக்கும் போது நீங்க மத்தியில வந்து அசைவாடுறீங்களே, நீர் எப்போது எங்க அருகில வேணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து இருதயத்துல ஒரு விருப்பத்தோடு வாஞ்சியோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆமென் ஆண்டவரே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீ வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, வாஞ்சியோடு அப்பா பார்த்து நீங்க என் கூட வேணும்னு சொல்லி ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தலாமா? வீடுகளை இருக்கிற இடங்கள்ல ஆமென் அப்பா. ஹalleluya 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 உம்மை விட்டு விலகாத பிரியாத உம்முடைய சமூகம்தான் எல்லா நேரத்திலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த உலக சந்தோஷம் எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு நாள் மாத்திரம் தான். ஆண்டவரோடு இருக்கிற சந்தோஷம் தான் நித்திய நித்தியமானது. அந்த ஆண்டவரை பார்த்தப்பா விலகாத பிரியாத உங்க சமூகம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சியோடு கடைசியா கேட்கலாமா? ஆமென் ஆண்டவரே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும்னு சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து. எப்போது எனக்கு நீர் போதும். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமென் இயேசுப்பா. எப்போது விலகாத உம்முடைய சமூகம் எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில இயேசுப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை விட, உங்கள் வியாதியை விட, உங்கள் தோல்வியை விட இயேசு பெரியவர். பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, இது என்னன்னு கேட்டல்ல? இன்னைக்கு நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு. சார், உங்களுக்கு லோன் எதுவும் வேணுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் வேணும், ஆனா ரொம்ப அதிகமா வேணும்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு லோன் வேணாலும் தரோன்னு சொல்லிட்டாரு. எனக்கு 15 லட்சம் லோன் வேணும்னு சொன்னேன். உங்களால முடியுமான்னு கேட்டேன். அவரு யோசிக்கவே இல்லை. உடனே உங்களுக்கு 15 லட்சம் லோனை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்க ரேஷன் கார்டையும் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன ஜோதி, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ அமைதியா இருக்க? இந்த லோன் நமக்கு வேண்டாங்க. அந்த டாக்குமெண்ட் பேப்பரை கிழிச்சு போடுங்க. என்ன பேசுற ஜோதி? ஆண்டவரா நமக்கு அனுப்புனது
யார் நமக்கு இவ்வளவு பெரிய காசு தருவா? அதுவும் எந்த டாக்குமெண்ட்ஸும் கேட்காம கையெழுத்து மட்டும் போட்டா போதும்னு சொல்றாங்கல்ல. இத போய் வேண்டான்னு சொல்ற? அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். ஆ? புரியல. ஏங்க, ஒரு பேங்க்ல லோன் வாங்க போனா கூட எவ்வளவு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவங்க கொடுக்கற அமௌண்ட்ட நம்மளால கட்ட முடியலனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. பேங்கே இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து கையெழுத்து போட்டா போதும், ஆதார் கார்டு தந்தா போதும்னு சொல்றத எப்படிங்க நம்ப முடியும்? நான் ஒரு காரியம் செஞ்சா எப்ப பார்த்தாலும் ஏன் அதை நீ தடை செஞ்சுக்கிட்டே இருக்க? ஐயோ, நீங்க பண்ற காரியம் சரியா இருந்தா நான் ஏங்க தடை பண்ண போறேன்? எவ்வளவு நல்ல காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. என்னைக்காவது நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேனா? இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இங்க பாருங்க, நீங்க கையெழுத்து போடுவீங்க, உங்க ஆதார் கார்டை கொடுப்பீங்க. அந்த 15 லட்சம் ரூபாய் லோனை அவன் எடுத்துட்டு ஓடிட்டான்னு வைங்க, யார் கட்டுவா? நீங்க தானே கட்டணும். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அந்த அளவு கூட நான் யோசனை பண்ணாம இருப்பேன்? இத பாரு, நமக்கு டைம் இல்ல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவோங்க. வேற வழியில முயற்சி பண்ணுவோம். அதை விட்டுட்டு வீணா இப்படி சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. ஒன்னும் சிக்க மாட்டோம். ஏற்கனவே சிக்கி போய் தான் இருக்கோம். அதுல இருந்து வெளில வரதுக்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சிக்கி தாங்க இருக்கோம். நான் மறுக்கல. மறுபடியும் நம்மள நீங்க சிக்க வைக்க தான் போறீங்க. வெளியே வர முடியாதுங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீ ச்சே. என்னம்மா நடக்குதுங்க? இதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்களா? இப்ப என்னம்மா செய்ய போறோம்? இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அப்பா வர லோன் எடுக்க போறேன்னு சொல்றாரு. நீ போமா, அம்மா பாத்துக்கிறேன். போ. ஹலோ. ஹலோ சார். என்ன எல்லாம் ரெடியா? லோன் அப்ளை பண்ணிடலாமா? அது அது என்ன தயங்குற மாதிரி தெரியுது? வேண்டானா விட்டுருங்க. நான் உங்களை ஒன்றும் கம்பல் பண்ணல. இல்ல, அப்படி இல்ல. சரி, ஜாமீன் கையெழுத்துக்கு ஆளை ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? அது இல்ல சார், அதை மட்டும் தான் இன்னும் ரெடி பண்ணல. அதான் யார்கிட்ட போய் கேட்கணும்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன சார் நீங்க ஒரு கையெழுத்து தானே, உங்களுக்கு யார் போட மாட்டேன்னு சொல்ல போறா? இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே சார், சீக்கிரமா பண்ணுங்க. என்ன விஷயம்? காலையிலேயே இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தம்பி, நாங்க தங்கியிருந்த வீட்டோட ஓனர் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தம்பி. தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ஒரு வீடு விற்பனைக்கு வந்துச்சு. அத வாங்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்ல. அண்ணன் என்கிட்டயும். ஐயோ தம்பி, நான் உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க வரல. நான் காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கும் போது லோன் எடுத்து தரேன்னு ஒருத்தர் வந்தாரு. நான் கையெழுத்து போடுற இடத்துல நான் கையெழுத்து போட்டேன். ஜாமீனுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, நான் 15 லட்சம் லோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி.
அதான் நீங்க ஒரு கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும் தம்பி. என்னென்ன இப்படி சொல்றீங்க? இந்த காலத்துல யார் இப்படி லோன் தருவா? யாராவது உங்களை ஏமாத்த போறாங்க. ஆ, இல்ல தம்பி, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். நம்பகத்தன்மை உள்ளவங்க தான். நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா. அண்ணா, இந்த மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். லோன் எடுத்து தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு லோன் பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியில கையெழுத்து போட்டவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க இதுல சிக்கிக்காதீங்க. தம்பி, தப்பா நினைச்சுக்காதீங்க. கையெழுத்து போட இஷ்டம் இல்லைன்னா நேரடியா சொல்லிருக்கலாமே. சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். நான் வேற ஆள் இருக்காங்களான்னு பாக்குறேன். இதுவே உங்க அப்பாவா இருந்தா அப்பவே கையெழுத்த போட்டிருப்பாரு. இங்க பாரு டேனி, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல, அது உனக்கே தெரியும். ஆனா இந்த விஷயம் வேண்டாம்ப்பா. என் மனசுக்கு என்னமோ சரியா படல. என்னையா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் சொன்னா இப்படி? உண்மைதானேப்பா. வேணும்னா வா, பேங்குக்கு போவோம். அங்க நான் உனக்கு கையெழுத்து போடுறேன். ஐயா, அங்கெல்லாம் தரமாட்டாங்க ஐயா. அதுக்கு நிறைய ப்ராசஸ் ஆகும். அதுவும் இல்லாம அவங்க உடனே தரவும் மாட்டாங்க. அதுதான் உனக்கு சேஃப்பா. இப்படி தேவையில்லாத காரியத்துல சிக்கிடாத. சரியா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு டேனி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரு உனக்கு கையெழுத்து போடுவாரு. அப்படியா? யாருன்னு அவரு? ஏன்பா, எனக்கு ஒரு டீ வாங்கி தாப்பா. டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம். வா வா, வந்து உட்காரு. அக்கா, 2 டீ போடுங்கக்கா. அண்ணா இந்தாங்க. இந்தாங்கண்ணா. இங்க பாருப்பா, அவரு கொஞ்சம் கராரான ஆளு. 15 லட்சத்துல 50,000 அவருக்கு கொடுக்கணும். 50,000? பின்ன சும்மாவா கையெழுத்து போட்டு தருவாங்க? அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாம்? என்ன யோசிக்கிறீங்க? போ. சரி, இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவரு ரொம்ப மோசமான ஆளு. நீங்க அவரை ஏமாத்த பாத்தீங்க, அவ்வளவுதான். உங்க குடும்பத்தையே தொலைச்சிருவாரு. என்ன பாக்குறீங்க? அதான் உண்மை. நீங்க லோனை கட்டாம விட்டுட்டு கம்பெனிக்காரன் அவர்கிட்ட கேட்டுட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்களும் உங்க குடும்பமும் அவருக்கு அடிமையா இருக்க வேண்டியதான். சரி, போ. இருங்க, டீயை குடிச்சிட்டு வரேன். வணக்கம். வாயா தரகர, என்ன விஷயம்? காரியம் இல்லாம நீ வரமாட்டிய? காரணத்தோட தானே வந்திருக்கேன். ஆமா, யார் இவரு? இவருக்கு என்ன வேணும்? நான் எங்கேயும் கையெழுத்து போடணுமா? உங்களுக்கு கற்பூர புத்தி கரெக்டா புடிச்சிட்டீங்களே. என்ன பத்தி எல்லாம் சொல்லிட்டல்ல? எல்லாம் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும். மத்தபடி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. தொந்தரவு எனக்கு இல்ல, உனக்கு தான். ஏதாவது பிரச்சனையாச்சு அப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன், பாத்துக்க. சரிங்க. இந்தா.
இன்னும் 2 நாள்ல 50,000 வரணும். நீ லோன் எடுப்பியோ எடுக்க மாட்டியோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. நான் கையெழுத்து போட்டுட்டேன். இன்னும் 2 நாள்ல எனக்கு அமௌண்ட் வரணும். வரல சரியா வந்துருங்க. 2 நாள் கழிச்சு வா. வரேங்க. ஏன்பா வீட்டுக்கு சந்தோஷமா போக வேண்டியதானே? இல்லண்ணே, நாளைக்கு தான் போவேன். இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு. சரி சரி. என்ன நேயர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் குடும்பங்கள்ல சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும் குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். நம்மளோட சகோதரிகளோட இணைந்து ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த நாளிலே நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், சிக்கிக்கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இல்லை. இன்றைக்கு சிக்கிக்கொள்கிறாங்க பல காரியங்களிலே, பல பாவ பழக்க வழக்கங்களிலே, பிசாசின் அடிமைத்தனங்களிலே, தவறான வாழ்க்கை முறைகளிலே, இப்படியெல்லாம் பல விதங்களிலே சிக்கி கொள்ளுகிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்திற்கு அடிமை ஆகிடுறாங்க. அதை சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளை இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஜெபத்துக்கு வருகிற எத்தனையோ தேவ பிள்ளைங்க பல காரியங்களில் சிக்கிக்கொண்டு அதில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கு ஜெபிப்பதற்காக ஒரு வாலிப மகனை அவனுடைய தாயார் அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த வாலிப மகன் கல்லூரியில படிக்கிறான். அவனுக்கு மொபைல் வேண்டும் என்று தாய் தகப்பண்டத்தில் அடம் பிடித்து மொபைலை வாங்கினான். இப்போ அவங்க தாய் சொல்றாங்க, அந்த மொபைலை வாங்கி கொடுத்த நாளிலிருந்து அவன் வீட்டில் ஒரு வேலை செய்வதில்லை, சரியா படிப்பதில்லை, காலேஜுக்கு போவதில்லை. அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாவே அவனுக்கு எரிச்சல் வருகிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ அவன்கிட்ட பேசும் பொழுது அவன் சொல்றான், இது என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய வாழ்க்கை, நான் அப்படிதான் மொபைல் பார்ப்பேன், நான் என்ன பொழுதுபோக்குக்கு தானே பார்க்குறேன், பொழுதுபோக்கு இது எனக்கு நல்ல பொழுது போகுது அப்படிங்கிறான். பொழுது போகிறதுனா படிக்கிற ஐயா, நீ படிக்கலாம், தாய்க்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம், இதுதான் பொழுதுபோக்கா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை நாசமாயிரும் சொன்னா எவ்வளோ சொல்லியும் அந்த அவனுடைய மனதில் அதை ஏற்றுக்கொள்ள மனசே இல்லை. ஏன்னா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான், சிக்கி கொண்டு இருக்கிறான். அந்த மொபைல் இருக்கிற காரியங்களுக்கு அவன் அடிமையாகி இருக்கிறான். எப்பொழுதும் பாருங்க, அவன் தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டு, காலையில லேட்டா முழிக்கிறான், கல்லூரிக்கு போக முடிவதில்லை. ஏன்னா இரவெல்லாம் மொபைலை பார்க்கறான். பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இப்படி எத்தனை வாலிப பிள்ளைங்க பல விளையாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அது நிமித்தம் பெற்றோருடைய பணமெல்லாம் விரயமாகிறது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பெற்றோருடைய அந்த ஏடிஎம் வச்சுக்கிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு விளாண்டு பல லட்சங்களை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத மக்களுடைய விடுதலைக்கு தான் இன்னைக்கு நம்ம செபிக்க போகிறோம். உங்க குடும்பத்துல கூட வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்கல்ல, உங்க குடும்பத்துல கூட உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ ஏதோ ஒரு விதத்துல அடிமையாகி ஒரு காரியத்துக்குள்ள மொபைலுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்களுடைய விடுதலைக்குதாகத்தான் நம்ம செபிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, இன்றைக்கு அநேகர் இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த வலைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்காக செபிக்கணும். பாருங்க, ஃப்ரீ ஃபயர் கேம் அப்படின்னு சொல்றாங்க, ரம்மி சர்க்கிள் என்று விளையாட்டு. இந்த காரியத்துல சிக்கி பல லட்சங்களை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து போய் கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் எல்லாரும் அந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வாலிப மகள் இன்ஸ்டாகிராம்ல அவ என்ன செய்யறான்னா, புதுசா காரியங்களை வெளிப்படுத்தி தான் ஃபேமஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி புது வீடியோக்களை போட்டு நான் சீக்கிரம் ஃபேமஸ் ஆகணும், நிறைய பேர் என்னை பார்க்கணும்னு சொல்லி அந்த மகள் புதுசா வீடியோ எடுத்து போடுவா. ஒரு முறை அவ ஒரு மலையில ஏறி தன் அந்த வாட்ஸ்அப்புக்காக அந்த இன்ஸ்டாகிராமுக்காக அவ படம் பிடித்து கொண்டிருந்த பொழுது அவ அந்த மலையிலிருந்து தவறி விழுந்து ஜீவனே போய்விட்டது.
அடிமைப்பட்டது. இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் இப்படி இந்த தவறாம இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டு, அது மட்டும் இல்ல ஸ்னாப் சாட்டு, டெலிகிராம் இதுல எல்லாம் ஆபாச படங்களை பார்க்குறாங்க. இப்படி இன்டர்நெட்டுக்கு அடிமை, அதுக்குள்ள சிக்கி கொண்டு, அந்த இன்டர்நெட்டுக்குள்ள சிக்கி கொண்டு வெளியே வர முடியாதபடி பிள்ளைங்க மனநல பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இவர்களுடைய விடுதலைக்காக சகோதரி செபிக்கும் பொழுது நீங்களே இணைந்து செபிங்க. உங்க வீட்டில் அப்படி பிள்ளைங்களோ உங்க கணவரோ மனைவி இருப்பா, நீங்களும் சேர்ந்து செபிங்க. அல்லது இல்லைனாலும் இப்படி சிக்கி கொண்டிருக்கிற மற்ற மக்களுக்காக நம்ம பாரத்தோடு செபிப்போமா? செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே ஆமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்களிலே சிக்குண்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் விடுவிப்பீராக, நீர் விடுவிப்பீராகப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த பாவத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மேகாவே விடுதலை ஆவிரும் வார்த்தையும்படியே சப்பா. இன்றைக்கும் ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால அப்பா சமூக வலைத்தளங்களில் சிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விடுவிப்பீராக, விடுவிப்பீராகப்பா, விடுவிப்பீராக. இப்பொழுது கண்ணீரோடு எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஃப்ரீ ஃபயர் கேம்ல இன்னும் ஆண்டவரே அநேக விதமான அப்பா கேம்ல அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சப்பா நீ இந்த வேளையில விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க அன்புள்ள கரம் அவர்களை விடுவிக்கட்டே சப்பா. குமாரன் விடுவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாவதாக அப்பா. இந்த பாவ சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக அப்பா. சிந்தனையில இருக்கிற போராட்டம் மாறட்டும். இது நிமித்தமா அந்த பிள்ளைகளுக்குள்ள வந்திருக்கிற பயங்கள் மாறட்டும். எதிர்மறையான எண்ணங்கள் மாறட்டும். தற்கொலையின் எண்ணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அநேக பிள்ளைங்கள் ஆண்டவரே ஆபாசமான படங்களை பார்த்து அதற்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. இதுல இருந்து நீங்க ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அநேக பெண்கள் கூட அப்பா, அநேக சிறு பிள்ளைகள் கூட, வாலிப தம்பிமார் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த வேளையில ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவதான் சொல்லி ஜெபிக்கிறோம். நீ அப்படி விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படி சமூக வலைத்தளங்களுக்குள்ள அடிமையாய் இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்க ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நாம் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். தவறான பாவ வாழ்க்கைக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிறவர்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தவறான தொடர்புகள், வாலிப பிள்ளைங்க தவறான தொடர்பு, கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்யற பிள்ளைங்க எல்லாம் தவறான தொடர்புகளுக்குள்ள இன்றைக்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிறாங்க. பாருங்க, ஓரின சேர்க்கை, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இப்படிப்பட்ட அருவருப்பான அவலட்சணமான வாழ்க்கையில சிக்குண்டு கிடக்கிறாங்க. திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்கிற ஒரு ட்ரெண்டுன்றாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சிக்கி கிடக்கிறாங்க. வாழ்க்கையை சீரழிச்சு எதிர்காலமே சூனியமாக்கி கொள்ளுகிற எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மனைவிகளை மாற்றிக்கொள்ளுவது அப்படிங்கிற ஒரு தவறான வாழ்க்கை முறை இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே பரவலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தவறான பாவ வாழ்க்கையில் இருக்கிற மக்கள், தவறான வாழ்க்கை முறையிலே சிக்குண்டிருக்கிற மக்களுடைய விடுதலைக்காக இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கும்படியாக சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல சிக்குண்டு அதுல இருந்து வெளியில வர முடியாதபடி சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாள்ல நீங்க விடுவிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தினுடைய ஆண்டவரே இந்த சிற்றின்பத்தின் பிடியில இருக்கிறதான அந்த தவறான ஆண்டு தொடர்புகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியும் ஆண்டவர் நீங்க இன்றைக்கு சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவரே என்னால விடுதலையை பெற முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு விசை நீங்க இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயலாமையில ஆண்டவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கரங்களை நீங்க நீட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அநேக சகோதரிகள் சகோதரர்கள் ஆண்டவரே, திருமணமானவங்க கூட ஆண்டவரே பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, தவறான
தவறான உறவுகள்ல சிக்கி கொண்டு ஆண்டவரே ஐயா அதுல இருந்து விடுதலை பெற முடியாதபடி இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட தவறான தொடர்புகள்ல இருந்து கர்த்தரே நீங்க விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அநேக பிள்ளைங்க ஆண்டவரே இதனால சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஆண்டவரே, குடும்பத்துல ஆண்டவரே ஒரு பிரிவினையில ஆண்டவரே நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுகிறாங்கப்பா. அநேகர் கொலை செய்யப்படுகிறாங்க ஆண்டவரே. சமுதாயத்துல ஆண்டவரே எவ்வளவு சீர்கேடான சம்பவங்கள் இது நிமித்தமாய் நடந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவர். நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்று சொல்லி அவலட்சமான வாழ்க்கைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் விடுவீங்கப்பா ஆண்டவர். நீங்க ரட்சகராகி உங்களை இவங்களுக்கு வெளிப்படுத்தி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீங்க விடுதலையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனங்களை இயேசுவின் நாமத்துல விலகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கிறத இந்த பிள்ளைங்க அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வீராக. என் கால் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார் உங்க வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் பாரமுள்ள ஜெபத்தை கேட்டிருக்கிறீரப்பா. தவறான வாழ்க்கை முறைக்குள்ள பாவ வாழ்க்கைக்குள்ள பாவ தொடர்புகளுக்குள்ள இருக்கிற எல்லா மக்களையும் நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, கடன் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறாங்க. காரணம் பண ஆசை. பாருங்க, பொருள் ஆசை, உலகத்தினுடைய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொண்டு கடனை அடைக்க முடியாதபடி, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாதபடி நித்தம் நித்தம் கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் பாருங்க. இதுல நிமித்தம் பலர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. வாழ்க்கையே முடித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இப்படி சிக்குண்ட மக்களுடைய விடுதலைக்காக நம்ம செபிக்கணும். அது மட்டும் இல்ல, குறைந்த முன்பணம் கட்டுனா போதும், பொருள் எடுத்துக்கலாம், அந்த பொருள் எடுக்கலாம், இந்த பொருள் எடுக்கலாம்னு சொல்லி அதிகமான வட்டி போட்டு மாதம் மாதம் சம்பளத்திலிருந்து இஎம்ஐ கட்டி கட்டி கடன் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிற எத்தனை பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை கர்த்தர் விடுவிக்கும்படி சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிப்போமா? தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இனிய இல்லறை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள்ல பண ஆசை நிமித்தம் எத்தனையோ பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. பொருட்களை அதிகமாக ஆண்டவரே கடன் எடுத்து வாங்கி இஎம்ஐ மூலம் வாங்கி எத்தனையோ கடன் பிரச்சனைகளை தற்கொலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. அதை கட்ட முடியாமலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உலக ஆசையில் ஆண்டவரே சிக்கி தவிக்காதபடி ஏசப்பா உண்மையே முன்வைத்து ஆலோசனை பெற்று அப்பா ஆண்டவரே கடந்து செல்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிறைய கிருபை கொடுப்பீராக. உதவி செய்யுங்க அப்பா. பண ஆசை நிமித்தம் ஆண்டவரே, பொருட்கள் ஆசை நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதபடி நிறைய இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. எத்தனையோ சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் இதன் நிமித்தம் சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடன் ஆண்டவரை எடுத்து எதையும் வாங்காதபடி அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து செல்வதற்கு நீரே உதவி செய்வீராகப்பா. இருக்கிறதுல ஆண்டவரே அவங்க சமாதானமாய் செல்வதற்கு நீரே உதவி செய்யுங்கப்பா. பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு நீரே உதவி செய்வீராக. உண்மையே முன்வைத்து செயல்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கடன்களையும் ஆண்டவரே அடைப்பதற்கு உண்டான வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா. தேவரீர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஐயா. உலக ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி அப்பா அவர்கள் வாழ்வதற்கு நீரே அந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டீரப்பா. பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே, கடன் பிரச்சனைகளுக்குள்ளே, தவறான வாழ்க்கை முறைகளுக்குள்ளே அடிமைப்பட்டு சிக்குண்டு தவிக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு விடுவித்து இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள்ளே வந்து கர்த்தருடைய வழி நடத்தலும்படி இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ தேவ அனுகிரகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெப நேரத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு.
இந்த நாளில் மட்டும் இல்லை, இந்த காரியங்களுக்காக அனுதினமும் உங்கள் தனி ஜெபங்களில் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். அடுத்ததாக சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. அது ஒரு அடிமைத்தனம். கடன் கடன் கடன், எப்போ பார்த்தாலும் கடன், வட்டி, அதை கொடுத்து கொண்டே இருப்பது என்பது ஒரு அடிமைத்தனம். இட்ஸ் எ ஸ்லேவரி. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவங்க படுற கடனுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது. அதை ஜாமீன் கையெழுத்து போட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி நான் பேங்கில் கடனை கையெழுத்து போடுறேன்னு போடாதங்க. பைபிளில் சொல்லுது, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் வாங்காத கடனுக்கு நீங்கள் உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் வேத வசனம் எச்சரிக்கிறது, நீங்கள் மற்றவர்கள் வாங்கின கடனுக்கு உடன்படாதங்க, ஜாமீன் கையெழுத்தை போட போகாதங்க. அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எப்படி கடன் வந்தது? ஏன் கடனாளி ஆனீங்க? ஏன் இந்த கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்குனீங்க? ஏன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வட்டிக்கு கொடுத்து கொண்டே நாட்களை கழிக்கிறீங்க? எப்படி கடன் வந்தது சிந்திங்க. நியாயமான காரணத்தினால கடன் படுகிறவர்கள் உண்டு. திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம், எதிர்பாராத செலவு, கடன். அப்படி ஆவது உண்டு. ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, செலவு பண்ணி தான் உயிரை காப்பாற்றணும், கடன். அது நியாயமான ஒரு காரணம்னு சொல்லலாம். அது இல்லாதபடிக்கு ஒரு நஷ்டம் வந்துட்டு, பிஸ்னஸில் எதிர்பாராத ஒரு நஷ்டம் வந்துட்டு, என்னை ஏமாற்றிட்டான், அதனால நான் கடன் ஆயிட்டேன். இது மாதிரி நியாயமான காரணம் இருக்கிறது. அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இப்படி தான் கடன் ஆயிட்டீங்க. திருமணம் செய்யணும்னு நினச்சிங்க, நீங்கள் பட்ஜெட் போட்டு இவ்வளோக்குள்ளே நடத்துன்னு நினச்சும் முடியல. கடைசி நேரம் எக்ஸ்ட்ரா செலவு வந்துட்டு அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடன் ஆயிட்டு, அது தவிர்க்க முடியாமல் ஆயிற்று. அது தேவன் அறிவார். ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 5 லட்சத்தில் கட்டலான்னு நினச்சிங்க, அது எது இழுத்துக்கு விலைலாம் ஏறிட்டு, கம்பி விலை, சிமெண்ட் விலை கூட 1 லட்சம் 2 லட்சம் ஆயிட்டு, தவிர்க்க முடியாது. நியாயமான கடன். அதெல்லாம் தேவன் அறிந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எப்படி கடன் ஆனீங்கன்னு அவருக்கு தெரியும். அதே சமயத்தில் நம்முடைய மீறுதல்களினால், பாவத்தினால் உண்டான கடன், அதனால் நம்ம சிலர் கடனாளி ஆகி இருக்கிறோம்ல, அதை நம்ம அந்த தவறுகளை, நம்முடைய தவறுகளினால் உண்டான கடன். அது என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வீண் செலவு, வீணாக செலவு பண்ணுறது, ஆடம்பர செலவு. அவங்க இது வச்சுருக்காங்க, இவங்க இது வச்சுருக்காங்க, நானும் அது வச்சுருக்கணும். அவசியம் இருக்குதோ இல்லையோ, அவங்க வீட்டில் இருக்கு, எங்கள் வீட்டில் இருக்கணும். அந்த ஆடம்பர செலவு. சில வீட்டில் ஆண்கள் ஆடம்பர செலவு பண்ணுவாங்க, பெண்கள் சிக்கனமாக கவனமாக இருப்பாங்க. சில வீட்டில் பெண்கள் பார்க்குறதெல்லாம் வாங்கிடணும், பார்க்குறதெல்லாம் தெருவில் எவன் விற்றுக்கிட்டு போனாலும் என்னன்னாலும் வாங்கிடணும். அப்போ கணவருக்கே தெரியாது. ஃபைன் மார்னிங் கணக்கு போட்டால் எல்லாம் தீர்ந்து போச்சு பணம். 15 தேதி தான் ஆயிருக்குது, என்ன ஆச்சு? நான் என்ன எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனேன், எல்லாம் உங்களுக்கு தானே பொங்கி போட்டேன்னு கோவத்தில் பேசின உடனே கடன் வாங்கி சமாளிக்கணும். அது மாதிரி கடன் பிரச்சனை. சில பெண்களால் சில குடும்பத்தில் கடன், சில குடும்பத்தில் ஆண்கள் சம்பாதிக்க மாட்டான், குடிச்சிக்கிட்டே அலையிறது, மனைவி சம்பாத்தியத்தை பிடுங்கி கொள்வது, அப்போ கடன். அது மாதிரி கடன் ஆகும். பாவத்தினால கடன், ஆடம்பர செலவினால கடன், அப்புறம் சிலர் அறியாமையினாலே கடன், ஒரு சோம்பேறித்தனத்தினால கடன், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை கவனிக்கிறதில்லை. பிஸ்னஸை ஒழுங்காக கவனித்தா தானே லாபம் இருக்கும். அதனால் பிஸ்னஸை கவனிக்கிறதில்லை, யாரையாவது நம்பி விட்டுட்டு போயிடுறாரு, அவன் சுருட்டிட்டு போனோடனே கடன் ஆகிவிடும். இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு கடனாளி ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அப்படி நம்ம தவறினால் கடன் ஆனால் நம்ம மனம் திரும்பணும், நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளணும். என் தவறினால் தான் கடன், ஆண்டவரே என்னை மன்னியும், நாங்கள் தவறு செய்துட்டோம், எங்களை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யணும்னா தேவன் மன்னித்து நமக்கு உதவி செய்வார். இப்பொழுதும் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய இளர நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசி வருகிறதுக்காக
நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 22:7 கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநேகர் பாவத்தின் அடிமைத்தளத்தில் இருக்கலாம், சாபத்தின் அடிமைத்தளத்தில் இருக்கலாம், வியாதிங்கிற அடிமைத்தளத்தில் இருக்கலாம், கடனுங்கிற அடிமைத்தளத்தில் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, சிக்கி கொள்ளாதே அப்படிங்கிறது, கடன் வாங்கி நம்ம அதில் சிக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, கடனுங்கிற காரியம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து நாம் செபிக்கணும். வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து அவனோட சமூகத்தில் வைத்து செபிக்கணும். நாம் கடன் வாங்கக்கூடாது. குடும்ப பெண்களாகிய நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எதற்கு எடுத்தாலும் மற்றவரிடத்தில் போய் கடன் வாங்கக்கூடாது, அடுத்த வீட்டில் போய் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடனை கொடுக்கணும். கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. எனக்கு அதுமாதிரி குடும்பம் நடத்தும் பெண்களாகிய நமக்குள்ளே கடன் வாங்கணும். சிலவங்க எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து வீட்டிலலாம் போய் கடன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பழக்கத்தை விடணும். பிள்ளைகள் படிப்பாங்க, பிள்ளைகளோட படிப்புக்கு கடன் வாங்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க படிக்காங்கன்னு சொன்னான்னா நம்மளோட நல்ல பெரிய ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி நீங்கள் குடும்பம் நடத்தணும். பிள்ளைகளை உங்கள்கிட்ட இருக்கல உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத அளவு நீங்கள் பார்த்து படிக்க வைக்கணும். பெரிய ஸ்கூலில் கொண்டு படிக்க வைப்பேன், கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு கடைசியில் கடனில் சிக்குண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி, உங்களுடைய ஏழ்மை நிலைமைக்கு ஏற்றபடி பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அப்படி நம்ம படிக்க வைக்கும்போது நம்மளோட குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையானே, ஒரு சமயம் ஒரு தகப்பனாரும் ஒரு தாயாரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த தகப்பனார் அழுது கொண்டே இருந்தார். அப்போ அந்த தாயார் அமைதியாக முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. அப்போ அப்புறம் அழுதுகிட்டே இருந்த உடனே நான் கேட்டேன், எதுக்குயா நீங்கள் அழுகுறிய, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏம்மா இன்னும் இருக்கா பாருங்கம்மா, இவ்வா என்ன கடனாளி ஆக்கி வச்சுருக்காம்மா, என்னது என்ன கடன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் துணி வாங்கிட்டு வந்துடுவாம்மா, துணி வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சுருவா, நகை கடைக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்துடுவாம்மா, பாத்திர கடைக்கு போய் தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாம்மா, எல்லாம் கடனுங்கம்மா, கடன். இப்போ நான் கடன் அடைக்கணும். ஆனால் எனக்கு 30,000 தான் சம்பளம்மா, ஆனால் இவா அவ்வளோ செலவு பண்ணுறாம்மா, வீண் செலவு பண்ணுறா, நான் கடன் அடைக்கணுமே, என் மனைவி இப்படி இருக்காளேன்னு சொல்லி. எனக்கு அருமையானவளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒருவேளை அந்த சகோதரி போல் நீங்கள் இருப்பீங்கன்னா மனம் திரும்பணும், திருந்தணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருந்தணும். வீண் செலவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது. தேவையானது பண்ணுங்க, வீண் செலவு பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சுருக்கீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தக்க செலவு பண்ணுங்க. இல்லை அவங்க 200 பவுன் போட்டிருக்காங்க, நான் 400 பவுன் போடுவேன்னு சொல்லி கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு போடாதங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு எளிய முறையில் திருமணத்தை செய்யுங்க. தேவன் குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வீண் செலவு பண்ணாதங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஏமாந்து போகக்கூடாது. குடும்பத்தில் விழிப்புள்ள பெண்களாக நம்ம இருக்கணும். மற்றவர்களை நம்பக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் நம்ம இயேசுவை பார்க்கணும், அவர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தெரப்பி ஆசிரியர் ஜெபத்து சமயத்தில் ஒரு சகோதரி அவர்கள் என்னை பார்த்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். பொழுது நான் என்ன என்று சொல்லி நான் கேட்டபோது அந்த சகோதரியுடைய கணவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். போது சகோதரி சொன்னார்கள், நான் ஒரு ஆசிரியை, கணவர் வேலை செய்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை படித்து முடிச்சுட்டா, இனி அவளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் என் கூட பிறந்த சகோதரிக்கு 10 லட்ச ரூபா கடன், 10 லட்ச ரூபா என் சகோதரி கேட்டா கொடுத்தேன், 10 லட்ச ரூபா கொடுத்தேன், 35 பவுன் நகையும் கொடுத்தேன், தங்க நகை கொடுத்தேன். கொடுத்து 10 வருடம் ஆயிற்று. அக்கா தர மாட்டேங்கிறாங்க. அக்காட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கேட்டேன். கூட பிறந்த அக்கா இன்றைக்கி அவள் என்ன நிந்தையாக பேசுகிறா, நிந்திக்கிறா, என்னை அவமானப்படுத்துகிறா, என்னை கேவலப்படுத்துகிறா, என்னை அப்படியா பேசுகிறா. சண்டை, குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை. கடன் வாங்கினா கடன்காரனுக்கு ஓடி ஓடி ஒழியணும். கடன் வாங்கினா கடன் கொடுத்தவனுக்கு நம்ம அடிமை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். கடன் வாங்கணும்னு சொன்னால் கடன்காரன் டெய்லி வீட்டில் நிற்பான், பதில் சொல்லணும். அவமானம், நிந்தை,
இதுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கீங்களா? இயேசு உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க. இனி நான் வந்து கடன் வாங்க மாட்டேன், ஆடம்பர செலவு பண்ண மாட்டேன், நான் மேட்டிமையாக இருக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணி என் குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம கடன்காரராக இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் கடன் வாங்காதங்க. அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உங்களோட தேவைகளை சந்திப்பார். கடன் இருக்கக்கூடாது ஆண்டவரே, கடன் இல்லாமல் நான் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஏழை குடும்பம், தகப்பனும் தாயும் தெரியும், 4 பிள்ளைகள். அதில் ஒரு பையன் ரொம்ப வசதியாக இருந்தது, நல்ல வசதியாக இருந்தான். நல்ல பெரிய கார் வச்சுருந்தான், பெரிய வீடு வச்சான், எல்லாம் வச்சுட்டு கடைசியில் இப்போ வந்து கடன் வட்டி கட்ட முடியலை, கடன் ஒரு இடமா ஓடி போய் ஒத்துட்டா பணம் கேட்குறான், யாரும் கொடுக்கல. கண்ணீரோடு கூட வந்தான், ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தான். இப்பொழுது நான் சொன்னேன், நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினியா, நீ ஜெபம் பண்ணினியா அப்படின்னு சொல்லி. இப்போ நீ ஜெபம் பண்ணு ஆண்டவரும் உதவி செய்யட்டுன்னு சொல்லி அந்த தம்பிகிட்ட சொன்னேன். எனக்கு அருமையான இன்றைக்கி எத்தனை குடும்பம் கடன் பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருக்குது, வேதனையோடு இருக்குது, வட்டி கட்ட முடியாதபடிக்கு எத்தனை பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே என்னை கடன் கொடுக்கிறவர்களா மாற்றும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட தொழிலை ஆசீர்வதிப்பார், நீங்கள் செய்கிற வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்களோட கையின் பேசத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் வாங்கினவன் ஆண்டவரே, கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் கடன் வாங்கிட்டேன், வட்டி கடன் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் செபிக்க நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். வீண் செலவு, ஆடம்பரம், மேட்டிமையான வாழ்க்கை ஆண்டவரே எங்களை விட்டு எடுபட்டும் போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ மனம் இறங்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறேனே, வாழ்க்கையிலே நான் வாழணுமா என்று சொல்லி கலங்கி தவிக்கிற எங்களுடைய சகோதரிமார்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. வேதனையோடு இருக்க பிள்ளைகளை நீ வேதனையோடு இருக்க பிள்ளைகளுடைய இதயங்களை தொடும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. வீண் செலவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதுபடிக்கு ஆண்டவரே, மேட்டிமையான வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதுபடிக்கு ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த உமக்கென்று சொல்லி சாட்சியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா கடன்களையும் அடைக்க வழியை திறந்து கொடும் ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிள்ளைகள் இழந்து போன சமாதானத்தையும் இழந்து போன சந்தோஷத்தையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் வியாதியோடு இருக்க பிள்ளைகளுடைய வியாதியை மாற்றும், வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேவையோடு இருக்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்க காரியத்தை அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.